சகோதரிகளுக்காக இந்த நேரத்தில் தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாளில் தேவன் ஒரு உபவாச கூட்டத்துக்கு கலந்து கொள்ள இந்த நாளில் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறவனாக இருக்கிறேன். என்ன ஒரு உபவாசம் கூட்டம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு உபவாச கூட்டத்தில் நான் இருக்கிறத பற்றி இன்றைக்கி மிச்சம் சந்தோஷப்படுறேன். என்னன்னா தேவன் பல காரியங்கள் உபவாசனால் என் அனுபவத்தில் செஞ்சிருக்கிறாரு. அப்போ நாங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கிற நேரம் தேவனை சரியாக அறியாமல் தேவன்ட ரகசியங்களை தெரியாமல் வாழ்ந்தோம். ஆனால் இந்த கடைசி கால செய்தியில் தேவன்ட ரகசியத்தை அறிந்து அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ மணவாட்டிக்கு அந்த 10 பேத்தில் 5 பேராக நாங்கள் செல்ல பல காரியங்களை எங்களுக்கு தேவன் 7வது தூதன் மூலம் எங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு காரியமும் அந்த சபையில் தான் நாங்கள் இன்றைக்கி இந்த வார்த்தையை நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் தனியாக இருக்கிற நேரம் நானும் மனைவியும் உபவாசம் இருந்து பல காரியங்களை பெற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே வந்திருக்க சகோதரிகளும் அனைவரும் இதை பெற்றுக்கொள்ளவும் மீதியான நேரங்கள் சரியான குறைவாக இருக்கிறதுனால நாங்கள் எவ்வளோ தான் நம்ம பிள்ளைங்களுக்கு உலகத்தில் மாதிரி கட்டுப்படுத்தி வளர்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகமே நாகரிக உலகமாக இருக்கிறதுனால அதை சொல்லி கேட்குற பிள்ளைங்க இந்த காலத்தில் இல்லை. ஆனால் இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்க தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பிள்ளைகளை தேவன் ஒரு நாள் விட மாட்டார். இப்போ 128 சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதலும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நாங்கள் இந்த நாளில் வார்த்தைக்கு இடம் கொடுத்து நாங்கள் இந்த வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட கிரியையாக வேண்டும். தேவன் இந்த கடைசி காலத்தில் இந்த வார்த்தையில் தான் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வர்றாரு, பாதுகாக்கிறாரு. அனைத்து காரியங்கள் இந்த வார்த்தையில் தான் நடக்குது. அதனால சகோதரிகளே நான் சொல்கிறேன், தேவண்ட வார்த்தை எந்த நாளும் வாசிக்கணும். தேவண்ட வார்த்தையில் இருந்தீங்கன்னா எதுக்குமே நாங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த 5 கன்னிகளில் எங்களோட பிள்ளைங்களையும் நாங்கள் கூட்டிக்கிட்டு போவோன்னு இந்த விசுவாசத்தில் நாங்கள் இருப்போம். இந்த நேரத்துக்கு தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி.